நடிகர் திலகம் மாமேதை எங்கள் அன்புக்கு மரியாதைக்குரிய அந்த மண்ணின் மகன் நடிகர் திலகம் தலைமையிலே அந்த படம். இரண்டாவது படம் எனக்கு இளையராஜாவுடைய பீக் பீரியட். உலகத்தில் என்னை நிறுத்தி கொண்டான் 14 அடுத்து கிடைக்க விரும்புகிறேன். மிகப்பெரிய பாராட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. என் தாய் ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். ஒரு பாமரத்தி என்னவென்று தெரியவில்லை, விக்கி 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 அழுதுகிட்டே இருக்கேன். நானும் மேடையில் உட்காந்து ஆளுகளை பார்க்குறேன், அங்கே பார்க்குறேன், அங்கே பார்க்குறேன், அழுதுகிட்டே இருக்கேன். ஓஹோ, நம்மளை பாராட்டுறாங்க போட்டு பயங்கரமா அதனுடைய மலையில் நனைஞ்சு அழுகிறான்னு நினச்சேன். போய் எல்லாம் விழா முடிஞ்சு கேட்டேன், என்னத்துக்கு நீ அழுதுன்னு. இல்லைப்பா, அவங்க பேசுறது யாருமே ஒன்று எனக்கு கேட்கல. இந்த பாரதிராசா பேர் மட்டும்தான் என் காது கேட்டுச்சு. அவளுக்கு எங்கே மகளின் மீது மட்டும்தான் மையமாக இருந்திருக்கிறாள், மற்றதில்லை. அதுபோல் இங்கே பேசும் பொழுது எல்லோரும் எதையோ பேசினார்கள். எனக்கு அந்த இளையராஜா இளையராஜா என்று பேர். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், நான் கொஞ்சம் அவனாவும் கொஞ்சம் விவரமான. அவன் கட்டுத்திட்டங்களாகவும் கரைகளிலே ஓடுகின்ற நதியை போல் தனக்கென்றே பாதை வகுத்துக் கொண்டவன். நான் கொஞ்சம் காட்டாத்து வெள்ளம், இது ஓடும் கரை கிடையாது. எதையாவது பேசி தொலைச்சுக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மைக்கு வர்றதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பேன். இந்த சமூகம் கொடுத்த அங்கீகாரம் வேறு வழி இல்லாமல் மேடைகளிலே நாம் பேச வேண்டியதாக இருக்கிறது. இல்லை என்றால் மேடை பேச்சு கேட்பதிலே இருக்கின்ற சுகம் மேடையிலே பேசுவதில் இல்லை. தடம் புரண்டு விடுவேன். இருந்தாலும் உன்னை எப்படி பாராட்டுவது? உன்னை பாராட்டுவது என்று என்னை பாராட்டுவது போல் ஒன்றுமே சொல்ல முடியாது.